அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தைப்பூசம் 48 நாள் விரதம் எப்படி இருக்க வேண்டும்? எத்தனை நாட்கள் விரதம் இருக்க வேண்டும்? அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்க போகிறோம். முதல்ல தைப்பூசம் தை 29ஆம் தேதி வருகின்றது. 11/2/2025 செவ்வாய்க்கிழமை அன்று நமக்கு தைப்பூசம். இந்த தைப்பூசத்தன்று 48 நாள் வர்ற மாரி விரதம் இருக்கிற மாரி நெறைய பேர் வந்து டேட் கேட்டிருந்தீங்க. அதே நான் சொல்லியிருந்தேன். 26/12/2024 இந்த டேட்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நமக்கு தைப்பூசம் அன்று 48வது நாள் நமக்கு விழுகும். அந்த நாளன்று நீங்க விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இதுல 48 நாள் விரதம் இருக்க முடியாது. 21 நாட்கள் விரதம் இருக்கலாமா? அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. தாராளமாக விரதம் இருக்கலாம். எத்தனை நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக 48 நாள் நீங்க விரதம் இருக்கலாம். தைப்பூசம் 48 நாள். அடுத்து தைப்பூசம் 45 நாள் கூட நம்ம இருக்கலாம். அடுத்து தைப்பூசத்திற்காக நீங்க 21 நாட்கள் விரதம் இருக்கலாம். அடுத்து 9 நாட்கள், 11 நாட்கள் இந்த மாதிரி நம்ம வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். 27 நாட்கள் கூட நம்ம இருக்கலாம். ரொம்ப இன்னமும் கம்மியா வேணும் அப்படின்னா 3 நாட்கள் அல்லது 6 நாட்கள் நீங்க எடுக்கலாம். அதுவும் முடியாதவர்கள் தைப்பூச தினத்தன்று மட்டும் நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். தைப்பூச தினத்தன்று மட்டும் காலை எழுந்து குளித்து நீராடி நம்ம சுவாமிக்கு வந்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு மாலை நேரமும் பூஜை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். விரதம் இருக்கணும். காலை வந்து பால் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மதியம் சாப்பிடாமல் இருந்து மாலை நேரம் சுவாமிக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் வைத்து சாதங்களோ அல்லது சாம்பார் சாதமோ அல்லது 6 வகை சாதம், லெமன் சாதம், புளி சாதம் இந்த மாதிரி வைத்து சர்க்கரை பொங்கல்லாம் வைத்து உங்களால் என்ன முடியுதோ அதை நைவேத்தியமாக வைத்து நீங்கள் விரதத்தை முடித்து வழிபாடு செய்யலாம். ஒரு நாளும் விரதம் இருக்கலாம். 3 நாட்கள், 6 நாட்கள், 21 நாட்கள், 27 நாட்கள், 48 நாட்கள்ங்கிறது ஒரு மண்டலம். இந்த 48 நாட்கள்ங்கிறது ஒரு மண்டலத்துக்கு நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் நிறைய மிராக்கள் நடக்கும். அதற்காக தான் இந்த 48 நாட்கள் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. இப்போ 48 நாள் வந்து மாலை போடாமல் விரதம் மட்டும் இருந்து வழிபாடு செய்பவர்கள் என்னென்ன நீங்கள் வந்து பண்ண வேண்டும் அப்படின்னா, இப்போ நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ காப்பு கட்டலை மாலை போடலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, யார் விரதம் இருக்கிறீங்களோ அவங்க மட்டும் அசைவம் சாப்பிடாமல் இருந்தால் போதும். உங்கள் வீட்டில் அசைவம் சமைக்காமல் இருந்தால் நல்லது. ஆனால் மற்றவர்கள் வந்து சமைக்கணும் சாப்பிடணும்னு எதிர்பார்ப்பாங்களே அவங்கள வந்து நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, சமைச்சு கொடுத்துருங்க. யார் விரதம் இருக்கிறீங்களோ அவங்க வந்து சாப்பிடாமல் இருந்தால் போதும். அடுத்து இது வந்து நம்ம காப்பு கட்டி இருக்கக்கூடாது, மாலை போட்டு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த 48 நாளுக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அசைவம் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் காப்போ மாலையோ போட்டிங்கன்னா வீட்டில் வந்து நம்ம அசைவம் எடுக்கவே கூடாது. வீட்டில் சமைக்கவும் கூடாது, யாரும் சாப்பிடக்கூடாது. அந்த வீட்டில் இருப்பவர்கள் கூட சாப்பிடாமல் இருப்பதா ரொம்ப நல்லது. ஏன்னா மாலை போட்டிருந்தோம் அப்படின்னா முருகனே நம்மளுடைய இல்லத்தில் இருக்கிறார், நம்மளுடைய உடலிலும் அவர் இருப்பார். அதாவது மாலை போட்டிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் முருகர். அப்படி இருக்கும்போது நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது. அதனால் இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ மாலை போடலை, காப்பு கட்டலை, 48 நாளுக்கு நான் சும்மா விரதம் இருக்க போகிறேன். அதாவது நான் சுவாமிக்காக ஒரு வேளை உணவு மட்டும் நான் சாப்பிடாமல் இருந்து எப்பயும் போல் நான் நான்வெஜ்ஜை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றபடி நான் வந்து சுவாமிக்கு வந்து தினமும் காலை மாலை 2 வேளை விளக்கேற்றி வச்சுட்டு மதியம் சாப்பிடாமல் இருந்துட்டு நான் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்ய போகிறேன் அப்படி நினைக்கிறவங்க மட்டும் மற்றவருக்கு நீங்கள் அசைவம் சமைத்து கொடுங்க. அது கம்பல்சரி வந்து கேட்டால் மட்டும்தான், கம்பல் பண்ணி உங்களை கேட்டால் மட்டும்தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 48 நாள் வந்து அசைவம் சாப்பிடாம வீட்டில் வந்து பூஜை செஞ்சோம் அப்படின்னா இன்னமும் சற்று பலன் அதிகமாக நமக்கு இருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா விரதம் இருப்பவர்கள் ஒருவேளை உங்களுக்கு வந்து இப்போ 20 நாள் பூஜை பண்ணிட்டீங்க, 21 நாள் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் விளக்கு மட்டும்தான் ஏற்ற முடியாது உங்கள் கையால். மற்றபடி நீங்கள் விரதம் இருக்கலாம். காலையில் சாப்பிடாம மதியம் சாப்பிடாம உங்களுக்கு எப்படி நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ அது பால் பழங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றவர்கள் வந்து விளக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க விளக்கேற்றி வைத்துக்கொள்ளலாம். இப்போ வீட்டில் யாரும் இல்லை, சின்ன பசங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் அப்படி கிடையாது, சுவாமி கும்பிடணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டு நிறைய பேத்துக்கு இருக்காது. அந்த மாதிரி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் அவங்களை கம்பல் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களால் விளக்கேற்றி வைக்க முடியல அப்படின்னா 5 நாட்கள் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆனால் விரதம் இருக்கணும். விரதம் இருப்பவர்கள் 48 நாள் 26/12/2024 விரதம் இருக்க ஆரம்பித்து 48 நாள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். அதில் பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா விளக்கு மட்டும்தான் உங்களால் ஏற்ற முடியாது. நீங்கள் விரதத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணிடாதீங்க.
அடுத்து புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நீங்கள் வந்து பூஜை மட்டும் நான் 48 நாள் பண்ண போகிறேன், விரதம் இருக்கல, பூஜை மட்டும் நான் 48 நாள் வந்து ஒரு மண்டலம் சுவாமிக்கு பண்ண போகிறேன் அப்படி இருப்பவர்கள், நீங்கள் வந்து அந்த பீரியட்ஸ் டேட்டை கனெக்ட் பண்ணி முன்னாடியே ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பூஜை மட்டும் சுவாமிக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 5 நாள் கட் ஆயிரும். ஸோ அதில் வந்து அந்த 5 நாள் விடுபட்டு போயிடும். அடுத்து இப்போ ஒரு 10 நாள் பூஜை பண்ணியிருக்கிறீங்க, அதுக்கடுத்து 11 நாள் பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த 5 நாள் கட் ஆயிரும் இல்லையா? அதனால் நீங்கள் 48 நாளுக்கு பதிலாக ப்ளஸ் ஒரு 5 டேஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் தைப்பூசத்தன்று கணக்கு பண்ணி நீங்கள் விரதம் இருந்து கொள்ளலாம். அதுவும் பூஜை மட்டும் பண்ண போகிறவங்க, சும்மா சுவாமிக்கு வந்து விளக்கேற்றி வைத்து எப்படி நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவோம், குபேர பூஜை பண்ணுவோம், மகாலட்சுமி பூஜை 48 நாள் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ண போகிறீங்கன்னா இந்த இதை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து 48 நாள் வந்து சுவாமிக்கு அந்த எடுத்துகிட்டு அதுக்கடுத்து ப்ளஸ் 5 நாள் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பீரியட்ஸ் டேட் எப்போ வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதை வச்சு நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. தைப்பூசம் வந்து நமக்கு இப்போ காலண்டர் ஃபுல்லாக நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீட்டில் எல்லாத்துக்குமே காலண்டர் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஃபோன்லேயே 2025 கேலண்டர் போட்டிங்கன்னா எல்லாமே நமக்கு வரும். அதை பார்த்து நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்குன்னு ஒரு பதிவு கூட நான் கொடுத்துருந்தேன். அந்த பதிவு கூட நீங்கள் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பூஜை மட்டும் பண்ண போகிறீங்க, எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு வேளையில் நீங்கள் சிறப்பாக பூஜை பண்ணால் போதும். காலை மாலை 2 வேளையும் நீங்கள் விளக்கேற்றினா நல்லது. மாலை நேரம் இப்போ பூஜை பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்கமே, கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள், பாராயணம் பண்ணிக்கோங்க. அல்லது வேல்மாறல் பாராயணம் பண்ணிக்கோங்க. சுவாமியோட நாமங்கள் சொல்லலாம். ஓம் சரணபவாய நமக நாமத்தை சொல்லலாம். 108 முறை நம்ம சொல்லலாம். சொல்லி நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். தீபம் வந்து ஒரு தீபம் ஏற்றலாம், 6 தீபம் ஏற்றலாம். நெய் தீபமாக அல்லது நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றலாம். சுவாமிக்கு என்றைக்கெல்லாம் உங்களுக்கு பூ கிடைக்குதோ அன்றைக்கெல்லாம் நீங்கள் வைக்கலாம். செவ்வரளி பூக்கள், சாமந்தி பூ, உங்ககிட்ட என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம். இது தொடர்ந்து 48 நாள் பூஜை செய்கிறது. எப்படி நம்ம வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை 48 நாள் எப்படி நம்ம தொடர்ந்து 48 நாள் பண்ணுவோமோ அதை நீங்கள் மனசில் வச்சு இதை பண்ணுங்கள். இப்போ பூஜை செய்பவர்கள் மட்டும் நான் சொல்கிறேன். விரதம் இருப்பவர்கள் வந்து 48 நாள் கண்டினியூவாக விரதம் இருக்கணும். அந்த 5 நாள் மட்டும் விளக்கேற்ற முடியாது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே தொடர்ந்து பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மாலை போடுபவர்களும் அப்படி தான். 48 நாள் வந்து ஆண்கள் மாலை போடுவாங்க. 48 நாள் அந்த 48 நாள் வந்து பெண்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சினாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆண்கள் வந்து விளக்கேற்றி வச்சுப்பாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம். பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. முருகன் சாமி தானே, ஆனால் நீங்கள் வந்து எதையும் நினைக்க தேவை கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து மாதவிடாய் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற குழப்பம் தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெண்கள் வந்து 48 நாள் வந்து மாலை போட முடியாது, நமக்கு பீரியட்ஸ் ஆகிடும். ஆண்கள் வந்து மாலை போடலாம், பெண்கள் வந்து சமைத்து கொடுக்கலாம். பீரியட்ஸ் இருந்தால் வேறு வழி கிடையாது இல்லையா? ஏன்னா நம்ம வந்து யாராவது ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்கன்னா அவங்க பார்த்துப்பாங்க. இப்போ நம்ம மட்டும் தான் இருக்கோம் அப்படின்னா, பெண்கள் மட்டும் இருக்கோம், ஹஸ்பண்ட் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த பெண் தான் சமைத்து கொடுக்க முடியும், வேறு வழி இல்லை. அதை நினச்சி நீங்கள் குழம்பிக்க தேவையில்லைங்க. இப்போ பெண்கள் நீங்கள் மாலை போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9 நாட்கள் 21 நாட்கள் இந்த மாதிரி நீங்கள் மாலை போட்டுக்கோங்க. அதாவது தைப்பூசம் வருவதற்கு 9 நாட்கள் இருக்கும்போது மாலை போடலாம், 21 நாட்கள் இருக்கும்போது மாலை போடலாம். உங்களுக்கு வந்து தை 29ஆம் தேதி நமக்கு வந்து தைப்பூசம் வருது பார்த்தீங்களா? நீங்கள் தை 1ஆம் தேதியோ இல்லை 5ஆம் தேதியோ உங்களுக்கு எப்போ பீரியட்ஸ் ஆகுதோ அது முடிந்த பிறகு நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் மாலை போட்டு கண்டினியூ பண்ணலாம். ஒத்தப்படை எண்ணிக்கையில் கணக்கு வச்சு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. 48 நாள் அப்படிங்கிறது ரெட்டப்படையில் தானே வருது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது வந்து ஒரு மண்டலம் அப்படிங்கிறது கணக்கு. அதனால் 48 நாள். நீங்கள் வந்து 9, 11, 15, அப்புறம் 21, 27 இந்த மாதிரி எண்ணிக்கையில் வச்சு கணக்கு பண்ணிக்கோங்க. எப்போ தை 1ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுதோ அது முடிந்த பிறகு அப்படியே நீங்கள் வந்து மாலை போடுறதுக்காக பூசாட்டு எந்த நாள் கேட்டு நீங்கள் வந்து மாலை போட்டுக்கலாம். விருப்பம் இருப்பவர்கள், விருப்பம் இல்லாதவர்கள் வந்து நீங்கள் விரதம் மட்டும் இருந்து வழிபாடு செய்து நீங்கள் பூஜை பண்ணி கண்டினியூ பண்ணிக்கோ. தைப்பூசத்தன்று பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போய்ட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க, ரொம்ப நல்லது. பூஜை செய்பவர்கள் நீங்கள் 48 நாள் நீங்கள் பூஜை செய்யும்போது ஏதாவது ஒரு வேண்டுதல், ஸ்ட்ராங்கான வேண்டுதலை வச்சு வழிபாடு செய்யுங்க, நிச்சயமாக அது நடக்கும். உங்கள் வாழ்க்கையே மாறும். வேண்டுதல் நடக்காதா? கட்டாயமாக நடக்கும். நமக்கு அந்த 48 நாள் அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சோதனைகள் வரும். நீங்கள் அதை நினச்சிலாம் வந்து பூஜையை வந்து கைவிற்றாதீங்க. எல்லாமே முருகனுடைய அருளோடு தான் நமக்கு நடக்கும். முருகன் நம்ம கூடவே தான் இருப்பார். நிச்சயமாக அதை நீங்கள் உணர்வீங்க. சோதனைகள் வருது அப்படின்ட்டு நீங்கள் பயந்துடாதீங்க. சின்ன சின்ன சோதனைகளாக வரும், அதுதான் நம்மளுடைய சாதனை அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. முருகர் எப்போதுமே நம்ம கையை இறுக்க பிடிச்சிப்பார், நம்மளை கைவிடவே மாட்டார்.
நீங்கள் அதே போல் முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, என்ன சோதனையாக இருந்தாலும் சரி, அதை தவிடுபடியாக்கி நான் முன் வந்து நிற்பேன் அப்படிங்கிறத நம்பிக்கையுடன் இருங்க. முருகனுடைய பாதத்தை சரணாகதி அடைந்து, முருகனே நீயே துணை அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்து இந்த 48 நாள் சிறப்பாக பூஜை பண்ணுங்க, அல்லது 21 நாட்கள் பண்ணுங்க. உங்களுக்கு எத்தனை நாட்கள் முடியுதோ அத்தனை நாட்கள் நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். முருகனை மனமுருகி பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்யுங்க. இந்த நாட்களே உங்களுக்கு பொன்னாக மாறும். ஒவ்வொரு நாட்களுமே பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருளோடு சிறப்பாக மாறும். ஆரம்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன சோதனைகள் வந்தாலும் அது உங்களுக்கு சரியாக போயிடும். இன்னமும் தைப்பூசத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னமும் தைப்பூசத்திற்கு நிறைய நாட்கள் இருக்கின்றது. முடிந்த அளவுக்கு வந்து நான் பதில் கொடுக்குறேன். இந்த தகவல் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமும் நம்ம நிறைய தகவல் பார்க்கலாம் தைப்பூசத்தப்போ. முருகன் பற்றிய தகவல் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ராஜேஸ்வரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் முருகன் பற்றிய தகவல் மட்டும் சுவாரஸ்யமான தகவல் நிறையா உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். தினமும் ஒரு தகவலாவது நம்ம கொஞ்சம் பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம். முருகன் பூஜைக்கான கேள்விகள் மற்றும் ஏதாவது ஒரு சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது, முருகன் பூஜையை மட்டும் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று சந்தேகங்கள் இருக்கின்றது அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் கேட்கலாம். அதற்கான பதிவு, அதற்கான பதில் உங்களை தேடி வரும். மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.